ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உடம்புக்கு ஹெல்த்தியான நல்ல ஆரோக்கியமான பூரண கொழுக்கட்டை தான், சிகப்பரிசி பூரண கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்களா வாங்க. நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் சிகப்பரிசி, ஒரு சின்ன கப்பில் வெல்லம், அதான் ஒரு 100 கிராம் வெல்லம், 25 கிராம் எள்ளு, 100 கிராம் பார்த்திங்கன்னா வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். அப்புறம் ஒரு கால் மூடி தேங்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு வடிகட்டின அரிசியை நம்ம மிக்சியில் நல்லா கொஞ்சம் மழை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஏன்னா மிக்சியில் அரைச்சாலே மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. அரைச்சி எடுத்துகிட்டு வந்து பாருங்கள், அப்படியே பொலன்னு இருக்குது. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டு நீங்கள் சலிக்கலாம் தேவையில்லை. மிக்சியில் ஓட்டினாலே நல்லா மழைன்னு தான் வருது. அதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுட்டு நம்ம இப்போ பூரணத்துக்கு தேவையான பொருளை ரெடி பண்ணிக்கலாம். வேர்க்கடலை அது வறுக்காத வேர்க்கடலை தான், அதனால் இப்போ நம்ம அதை வறுத்துக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் எடுத்து வச்சு நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. வேர்க்கடலையை நல்லா பொன்னிறமாக வறுத்து கொஞ்சம் நேரம் ஆற விட்டு தான் தோல் எடுக்கணும். அதனால் நம்ம வறுத்துக்கலாம். நான் ஏன்னா பச்சை வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணுவோம், கடையில் வறுக்கிற வேர்க்கடலை வாங்கிட்டு வர மாட்டேன். இந்த பச்சை வேர்க்கடலைனா பசங்களுக்கு வேக வச்சு கொடுக்கலாமா, அதனால் பச்சை வேர்க்கடலை தான் யூஸ் பண்ணுவோம். இந்த கேப்லேயே நான் அந்த நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் இருக்குதுங்களா, அதை மிக்சியில் போட்டு பல்ஸ் மூடில் ஒரே ஒரு ஓட்டிக்கலாம். அப்போ தான் நல்லா கொரன்னு இருக்கும். ஏன்னா நான் துருவாமல் தேங்காவை கட் பண்ணி வச்சுட்டேன். அதனால் நம்ம ஓட்டி எடுத்துன்னு வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வேர்க்கடலை வறுந்துச்சு. அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஏன்னா அதில் சூடு ஆறினோடனே நம்ம தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி எடுக்கணும். அதனால தான் ஆற வச்சுருக்கேன். அதை வறுத்து மாற்றிட்டோடனே இப்போ நம்ம எள்ளு எடுத்து கொட்டிக்கலாம். எள்ளையும் ஒரு 2 நிமிஷம் அந்த சூட்லேயே, ஆல்ரெடி கடாய் சூடாக தாங்குது, அந்த சூட்லேயே நீங்கள் கொட்டினீங்களே பார்த்திங்கன்னா நல்லா பொரிஞ்சு வந்துடும். அந்த ஸ்டேஜில் எடுத்துருங்க. நம்ம இப்போ அரைச்சி வந்த மாவு இருக்குது பார்த்திங்களா, அது கொஞ்சம் அரிசி ஊற வச்சது பச்சை மாவாக தான் இருக்கும். அதனால் நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். வேறு ஒரு கடாய் எடுத்து வச்சு அந்த அரைச்ச மாவை வறுத்து எடுக்கும்போது நல்லா கொழுக்கட்டை சாஃப்டாக இருக்கும். அப்படியே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சுடு தண்ணியும் சுட வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வறுக்கிற மாவை சுடு தண்ணி ஊற்றி தான் பிசையணும். அதனால் ஒரு ஓரமாக தண்ணி சுட்டுகிட்டே இருக்கட்டும். பாருங்கள், இந்த மாவு வறுந்துச்சா என்னன்னு பார்க்குறதுக்கு நம்ம வறுத்துட்டே இருக்கும்போது மாவு மேலேருந்து புகையாக வரும். அப்போது மாவு நல்லா வறுந்துச்சுன்னு அர்த்தம். அப்படி உங்களுக்கு அந்த பதம் தெரியல அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாவை தொட்டு பாருங்கள், அப்போ சூடாக இருக்கும். அதுவே நல்லா மாவு வறுந்துச்சு. ஏன்னா நம்ம நல்லா வறுக்கும் போதும் சுடு தண்ணி ஊற்றும் போதும் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும், மெதுன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் கூட உருண்டை இல்லாமல் கிளறி விடுங்க. நான் தண்ணி சூடாக தான் இருக்கும், கையால் கிளற முடியாது. அதனால தான் நான் கரண்டியால் கிளறிட்டுருக்கேன். மாவும் சூடாக இருக்கும், தண்ணியும் சூடாக இருக்கும். நம்ம கொஞ்சமாக கிளறிட்டு உப்பு போட மறந்துட்டேன். உப்பு தண்ணியிலே போட்டுக்கணும், போடலை. நல்லா அதுக்கப்புறம் நான் தூவிட்டு மாவு ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். பாருங்கள், தோல் நீக்கின வேர்க்கடலையை நம்ம பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். வேர்க்கடலையும் எள்ளையும் ஒன்றா கொட்டி பொடிச்சு எடுத்துக்கலாம். நல்லா பொரிஞ்சு பாருங்கள், இந்த மாதிரி வச்சாச்சு. நல்லா கலரி விட்டு நம்ம துருவி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தேங்காவையும் போட்டு ஒரு ஏலக்காய் போட்டுருங்க. நான் மாவில் ஏலக்காய் போட்டேன், மறந்துட்டேன். ஏலக்காய் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கோங்க. அது ஒரு வாரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம பிசைஞ்சி வச்ச மாவு நல்லா ஊறிடுச்சு. இப்போ உருண்டை பிடிச்சி வச்சு ஒரு உருண்டையாக இந்த அச்சில் எடுத்து வைக்கணும். அச்சில் எப்போவுமே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வைக்காதீங்க. கொஞ்சமாக நெய் தடவி அப்படியே உருண்டையை அழுத்தி பூரணத்தை வச்சு ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நீங்கள் நெய் தேய்க்காமல் வச்சிட்டிங்கன்னா அது ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் இட்லி குண்டானை எடுத்து ஸ்டவ்வில் வச்சு தண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஹீட் ஆனோடனே நாம் பிடிச்சி வச்ச கொழுக்கட்டை எடுத்து வச்சிட வேண்டியதான். ஒரு 10 நிமிஷத்தில் சிகப்பரிசி கொழுக்கட்டை செம்ம சாஃப்டாக ரெடி ஆகிடும். நீங்களும் இதே மாதிரி பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் என் வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க, பார்க்க மட்டும்தான் செய்கிறீங்க, யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க, லைக்கும் பண்ண மாட்டீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இவ்வளோ தான் ஈஸியான கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். நான் இப்படி தான் செய்வேன். நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் செஞ்சுருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.